தற்போதைய அண்மை செய்தி. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் பிற்பகல் 1:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் பிற்பகல் 1:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அகமதாபாத் விமான விபத்தில் 274 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் பிற்பகல் 1:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விபத்து நடந்த 2 தினங்களுக்கு பிறகு முதன்முறையாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். விமான விபத்து நடந்து 2 நாட்களுக்கு பிறகு இந்த விமான போக்குவரத்து துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக உலகமே உற்று நோக்கியது. எதன் காரணமாக இந்த விபத்து நடைபெற்றது என்ற காரணம் தெரியாமல் 2 நாட்களாக இருந்து வந்த நிலையில் 241 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் இருந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்கள், அதே போல அவருடைய உறவினர்கள் என பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 60க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை ஐசியூவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வரக்கூடிய நிலையில் எதன் காரணமாக இந்த விமான விபத்து ஏற்பட்டது, எதன் காரணமாக விமானம் பறக்க முடியாமல் மீண்டும் தரையை நோக்கி வந்து மருத்துவ கல்லூரியுடைய விடுதி மீது ஏன் விழுந்தது என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் குறித்து இன்று சிவில் ஏவியேஷன் துறை என்பார்கள், அதாவது இந்திய விமான போக்குவரத்து துறையுடைய அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். 1:30 மணி அளவில், அதாவது பிற்பகல் 1:30 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். இதன் மூலம் இந்த விமானம் எதன் காரணமாக விபத்திற்கு நேரிட்டது என்பது குறித்தான முழுமையான விவரத்தை இந்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விளக்கமாக கூற இருக்கிறார். இந்த விளக்கம் என்பது மிக முக்கியமாக 2 விடயங்களை முன்வைக்க இருக்கும். அதில் கருப்பு பெட்டியில் என்ன இருந்தது, அதாவது கருப்பு பெட்டியை ஆய்வு செய்து அதன் பிறகாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுகிறதா, அல்லது நேற்று நடைபெற்ற உள்துறை அமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்மட்ட குழு விசாரணைக்காக குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு நேற்று ஆலோசனையில் ஈடுபட்டது. பல விபத்து நடைபெற்ற இடங்களெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆகவே முதற்கட்ட தகவலாக என்ன கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான விவரங்களை அமைச்சர் கூற இருக்கிறாரா என 2 கேள்விகளுடன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக டெல்லியில் 1:30 இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் மிக முக்கியமாக ஏன் ஏர் இந்தியா போயிங் விமானம் விபத்துக்கு உள்ளானது, எதன் காரணமாக புறப்பட்ட அந்த 1 நிமிடத்திற்குள்ளாகவே எதன் காரணமாக விபத்திற்கு நேரிட்டது, இது தொழில்நுட்ப கோளாறா அல்லது பறவை ஏதேனும் மோதி பிரச்சனைக்கு உட்பட்டதா அல்லது சரியாக விமானியுடைய கவனக்குறைவா என்பது குறித்தான முழுமையான விவரத்தை அமைச்சர் கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியாயினும் அந்த கருப்பு பெட்டியில் இறுதியாக என்ன பதிவாயிருக்கிறது, தொழில்நுட்ப கோளாறா இருந்தாலும் கருப்பு பெட்டியில் பதிவாகும், அதே போல விமானியுடைய கவனக்குறைவாக இருந்தாலும் கருப்பு பெட்டியில் பதிவாகும். எது எப்படியாயினும் இன்று அமைச்சர் சந்திக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் கருப்பு பெட்டி குறித்தான விவரங்கள் சிறிதளவு மட்டுமே இருக்கும். என்றால் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்வதற்கு குறைந்தபட்சம் 10 நாட்கள் எடுக்கும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் கருப்பு பெட்டி குறித்தான முழுமையான தகவல்கள் இல்லாமல் இந்த செய்தியாளர் சந்திப்பு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசு அமைத்திருக்கக்கூடிய உயர்மட்ட குழு விசாரணை, அதே போல என்ஐஏ விசாரணை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது முதற்கட்டமாக விசாரித்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலும் அதே போல இதில் வெளிநாட்டவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான அந்த செய்தியும் கூற வேண்டியிருக்கிறது. என்றால் 169 பேர் இந்தியர்களாக இருந்தாலும் 53 பேர் பிரிட்டன் நாட்டை சார்ந்தவர்கள், கனடாவை சார்ந்தவர்கள் 7 பேர், போர்ச்சுகீஸ் நாட்டை சார்ந்தவர் 1. அதில் இந்தியாவை சார்ந்த 169 பேர் பயணம் செய்ததில் 168 பேர் உயிர் பலியாயிருக்கிறார்கள். 1 மட்டுமே உயிர் பிழைத்திருக்கிறார். அந்த வகையில் 241 பேர் பலியாயிருக்கிறார்கள். ஆகவே இது வெளியுறவுத்துறை சார்ந்த விவகாரம் என்பதால் செய்தியாளர்களை சந்திப்பது என்பது வழக்கம். அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இந்த விபத்து தொடர்பாக இந்திய அரசு அதிகாரபூர்வமாக என்ன தகவலை கூறுகிறது. முதல் கட்டமாக விபத்து நடந்த 48 மணி நேரம் கடந்து இருக்கிறது. இந்திய அரசு யாரும் அதற்கு குறித்தான விவரங்களை கூறவில்லை. ஆகவே இந்திய அரசு சார்பில் அமைச்சர் இன்று செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர் வெளிநாடுகளுக்கும் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் கூறக்கூடிய தகவல், அதே போல விசாரணை அமைப்புகள் என்ன கூறுகிறது என்பதான முழுமையான தகவல்களை கூற இருக்கிறார். அரசு அதிகாரபூர்வமாக இன்று செய்தியாளர்களை சந்திக்கிறது. மிக முக்கியமான செய்தியாளர்கள் சந்திப்பாக இது உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 1:30 இந்த செய்தியாளர் சந்திப்பை இந்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு சந்திக்க இருக்கிறார் பத்திரிகையாளர்களை. விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.